Hi friends, welcome back to our vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த vlog வந்து நான் மண்டே எதுவும் எடுத்துருந்தாங்க. மண்டே எனக்கு எப்படி போயிருக்கு அப்படினு சொல்லி இந்த வீடியோல போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம வந்து subscribe பண்ணிக்கங்க, கூடவே இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கங்க. இப்போ வாங்க vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். காலையில எந்திரச்சதுல இருந்து வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. நம்ம ஊர்ல வந்து அடுத்து வந்து கோயில் திருவிழா வந்து வரப்போகுதுங்க. ஸோ வந்து அதுக்காண்டி வந்து வீடு ஃபுல்லா வந்து டீப் கிளீனிங் வேற பண்ண வேண்டிய வேலை இருக்கு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டும் வந்து நம்ம வெளியே வேறு போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் நான் வீடியோக்குள்ளே அப்படியே கண்டினியூ பண்ணி சொல்கிறேன். கழிச்சு இந்த வருஷம் வந்து கோயில் திருவிழா வரப்போகுது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக நாளைக்கு வந்து ஈவினிங் வந்து சாமி சாட்டுறாங்க. பார்ப்போம். பெட்டு கவரை வந்து மாற்றி அதையும் இந்த மிஷினில் போட வேண்டிய வேலை இருக்குங்க. ஸோ வந்து மணி வேறு வரைக்கும் இதை வெயிட் பண்ணிகிட்ருக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே வந்து எடுத்து எல்லாம் கழட்டிகிட்ருக்கேன். மகிழினி என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே மேலே வந்து உட்காந்துட்டு என்னென்னா கூத்து பண்ணுறான்னு பாருங்களேன். அதை கழட்டுறதுக்கும் விட மாட்டேங்கிறா. அதில் ஏறி ஜம்ப் பண்ணிவிட்டு சர்க்கஸ் கட்டிக்கிட்டு உட்காந்துட்ருக்கா. அங்கிட்டு இழு. தூக்கு அங்க இழு, அங்க தூ இழு. மேல தூக்கி போடுறேன். இந்த வயல பண்ணிடுவேன். ஐயோ மேலே ஏறி சறுக்கிட்டு இருந்தாங்க. எந்திரி பாப்பா, நான் பெட்டை தூக்கி மேலே போடுறேன், வேலை இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு எந்திரிக்கவே மாட்டேன்ட்டா. திரும்பி அவளை ஒரு அடியை அடித்து இறக்கி விட்டேன். பழையபடியும் மேலே ஏறி உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கா. நான் தரேன். ஏய் எதுவா போ. மிஷினில் ஆல்ரெடி வந்து ஒரு துணி ஒரு லாட் வந்து ஓடிட்டுருக்குங்க. மழை வேறு அப்பப்போ வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கா அப்படின்றனால வந்து வெளியே எடுத்து போட, திரும்பி எடுத்து உள்ளே காய வைக்க அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அடுத்து வந்து பெட்ஷீட்லாம் போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பாப்பா வந்து மேலே போயிட்டுருந்தோம். கிச்சன் டேப்பில் ஃபுல்லாகவே எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு செல்ஃப்க்கு எல்லாத்துக்குமே வந்து சோப் போட்டு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பட் வந்து மணியும் வந்துட்டார். நான் ஃபேனை மட்டும் தொடச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னால கிச்சன் டாப் மட்டும் வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கேன். திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சு தூசி பறக்கும் அப்படின்றதுக்காண்டி ஒரு டவலை போட்டு நல்லா மூடி வச்சுருக்கேன். நான் மேக்ஸிமம் வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 டேஸ் இல்லைன்னா 1 மந்த் ஒன்ஸ் தான் வந்து பண்ணுவேன். ஏன்னா எனக்கான ஒரு டைம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து பண்ண முடியல அப்படின்னே தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து ஃபுல் டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றக்காண்டி தான் இன்றைக்கி இல்லை, எவ்வளோ நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாக இருந்து பொறுமையாக எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிடணும் அப்படின்றக்காண்டி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன க்ளீனு? என்னைக்காச்சும் ஒரு நாள் டீப் க்ளீன் பண்ணுறாங்களாமாங்க. ஆடாடா, அப்போ இத்தனை நாள் பண்ண நாங்களே என்ன இழிச்சு வச்சியா? இந்த ஃபேனை 2 இப்படின்னு தடவணும்னு முடிஞ்சு போச்சு. அந்த சிம்லித்தோட அப்படியே நானும் மணி வந்து கிச்சனில் இந்த அதெல்லாம் வந்து ஃபேனில் தொடச்சி விட்டுட்டு இருந்தாருங்க. பவித்ரா வந்தவ இன்னும் மாமா வேலை வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருந்தா. அப்படியே அவட்டையும் பேசிக்கிட்டே அப்படியே நாங்கள் 2 பேரும் எங்களோட வேலையை வந்து பார்த்துட்ருந்தோம். மணியோட திங்ஸ் எல்லாம் வந்து தனியாக அந்த பீரோவுக்கு மேலே வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஆகிற சாக்ஸ் இது, ஆகாத சாக்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு கையோட பிரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் பார்த்து கொண்டு எடுத்துகிட்டு இருந்தேன். பவித்ரா வந்தவ இன்னும் போவே இல்லை. கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே 2 பேர் சேர்ந்தே வந்து பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். உங்களுக்கே ஓராத்து இல்லையா? காலையிலேருந்து க்ளீன் பண்ணுறீங்க. மணி எத்தனை? 4:40 வரையும் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன் மூஞ்சி வெடிக்கிற மாட்ட போகுது? எதுக்கு அந்த வார்த்தை கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து நான் தூங்கி எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் மேலே போய் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார்.
இன்னும் நீ தூங்கி எந்திரிச்சு வர வரைக்கும் நான் நின்று உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதான்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து தண்ணி தூக்கி ஊற்ற சொல்லிவிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்து விளக்கெல்லாம் விளக்கி எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு கையோட வந்து விளக்குப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னையை பொறுத்த அளவுக்கு எப்பயுமேங்க வீடுன்னு க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா கையோட வந்து சாமி செல்ஃபையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு போட்டால் தான் மனசு நிம்மதியாக இருக்கும். அதனாலேயே வேலையோட வேலையாக இந்த வேலையும் முடிச்சுட்டு நான் உசுன்னு உட்கார்றதுக்கே கிட்டத்தட்ட வந்து 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்னும் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு வேறு ட்ரிப்பு வேறு வெளியே கிளம்புறேங்க. அதுக்கான பேக்கிங் ஒர்க் தான் வந்து போயிட்டுருக்கு. ட்ரிப் அப்படின்னோன்னா எங்களோட ஃபேமிலியிலேருந்து நாத்தனாருங்க எல்லோரும் வராங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. கிறிஸ்வா பவித்ரா வந்து ராமேஸ்வரம் வந்து போகிறாங்க. இந்த லீவுக்கு என்னை எங்கேயுமே நீ கூட்டிகிட்டு போகல, என்னை கூட்டிகிட்டு போமான்னு சொல்லி ஒரே டார்ச்சலுங்க இந்த 1 வீக்காகவே. பவித்ரா மட்டும் போகலங்க, அண்ணா தம்பி எல்லாருமே அவங்க அந்த ஃபேமிலி சைடு எல்லாம் வருவாங்க போல். அதனால் சரி வா, பெரிய பஸ் தானே போகுது, 60 பேர் பக்கம் போகிறாங்க, நீங்களும் வந்துட்டு அப்படியே வருவியாம்மா அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட வந்து கிளம்பிட்டேன். ட்ரிப் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான். மண்டே நைட்டு கிளம்பிட்டு டியூஸ்டே மிட் நைட்டில் வந்து வந்துடுவோம். ஸோ வந்து ஒரு நாள் தானாச்சு பிள்ளைங்களுக்காண்டி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புறேன். நீ வந்து எங்கள் கூட வந்து வரலாங்க, அவருக்கு வந்து டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஏதோ இன்ஸ்பெக்ஷன் வேறு போயிட்டுருக்கு, என்னால் கண்டிப்பாக லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ரித்வினும் எவ்வளவோ தூரம் அப்பா நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், லீவ் கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாங்கள் எங்கே இந்த வருஷம் வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணலன்றனால ஒரே டார்ச்சல். கிறிஸ்வா வந்து எங்கேயோ நம்மளும் போகலாம், அவங்க அண்ணா ஃபேமிலி தம்பி எல்லாம் வராங்க, அதனால பவித்ரா கிளம்புனா அவன் போறான் நான் போல டயர்டா இருக்கு. சரி சோ அதனால நீங்க போறாங்க, ஒரு பிளான் பண்ணுவோம். பேசாம ரித்வினை மட்டும் அனுப்பி விட்டுருவோமா? நீ தானே ட்ரிப் போகணுன்ற, நீ மட்டும் போயிட்டு வரியா அவங்க கூட? பத்தலையோ இல்ல, நீ மட்டும் போயிட்டு நான் வரல, நாளைக்கு எனக்கு டியூட்டி இருக்கு, நான் போல. சோ இவங்க கோயிலுக்கு போறதே ட்ரிப்பா மாத்திட்டாங்க. ஒரு பஸ் நிறைய போறாங்க, 54 பேர் போறாங்க. அது அங்க பவித்ராங்க பெரியப்பா அந்த சைடுலாம் எல்லாம் இங்க வராங்க. சரி போய் என்ஜாய் பண்றாங்க. மேடம் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்மளும் போயிட்டு வரோம். சரி இந்த பஸ் வர வந்து ஒரு மணி நேரம் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். சரி பாப்போம் பஸ்ல ஏறி என்ன பண்றாங்க. எங்க போறோம் ஏய் அஜிக் பை சொல்றா. அப்படிதானா அது இல்ல. போய் டான்ஸ் ஆடு போ பஸ்ல. ಈ ಮೌನಕ್ಕೆ ಹೋಗಿ டான்ஸ் ஆடுவது. ಇನ್ನು ಕೂಡ ಆಡಬೇಕು ಆಗಿರೋದು ಹೇಳ್ತಾರೆ. இந்த பஸ்ஸு ஃபுல்லாக தாங்க வந்து இப்போது ஆளுங்க ஆக்சுவலாக வந்து எல்லா ஊர்லேருந்து ஏறிட்டாங்க. இன்னும் நம்ம ஊரில் வந்து நாங்கள் எல்லாம் ஏறிட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து பஸ் வந்து கிளம்பிடும். உள்ளே எனக்கு வந்து மேக்ஸிமம் யாரையுமே தெரியாது, ஒரு கொஞ்சம் பொண்ணுங்களை மட்டும் தெரியும், கொஞ்சம் ஃபேமிலி மட்டும் தான் தெரியும். சரி எல்லாம் அவங்க இருக்காங்க, நம்மளும் வந்து ஜாலியாக போயிட்டு வரலாம் அந்த பிள்ளைங்கள கூட அப்படின்றதுக்காண்டி வந்து கிளம்பிட்டோம். அப்பாவும் மணியும் வந்து கீழே நின்றுட்டு பாய் சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. வண்டி ஏறினோடனே வந்து கிரண்யா பாப்பா கூட ரித்வின் வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். டூர் வரையா நீயெல்லாம் டூர் வரையா? நீயெல்லாம் டூர் வரணுமா? பாரு இந்த பிள்ளைய பாரு. அகிலினியும் ரித்வினும் வந்து ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜி வந்து லாஸ்ட்டில் உட்காந்துருந்தா, இடமில்ல நான் அங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தா. அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் நாங்கள் எங்கே போயிருக்கோம், என்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோஸ் அப்படியே வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.